ஈஸ்வரனுடைய முதல் பாடல் மாயா மாளவ கௌரவத்தில் ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜயதி ஜயதி ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜயதி ஜயதி ஸ்ரீ चिदानन्दनादोकविधि ततं हृदि निभज श्रीनादादि गुरु भुवो जयति श्रीनादादि गुरु भुवो जयति जयति श्री चिदानन्दना तोगविधि सन्ततं हृदि निभज श्रीनादादि गुरु भुवो जयति नाना प्रपञ्च विचित्रकरो नामरूप पंचभूताकरो अज्ञान ध्वान्त प्रचण्ड भास्करो ज्ञान प्रदाय ओमकेश्वरो वीणावनो युक्त दिव्यधरो दिव्यमुखादि सकल तेजधरो मानस अंधकर चतुरधरो मङ्गुरुवरो मङ्गलं करो तुझीनादानि गुरु गुहो जयति जयति चिदानन्दना तोगविधि सन्ततं हृदि निभज नादादि गुरु गुहो जयति मायामय विश्वादिष्टानो मात्मक गादिमतानुष्ठानो मालिनी मण्डलान्तविदानो मन्त्र जपा संसज्जानो माया कार्यकलनाकीनो मामक सहस्रकमलासीनो माधुर्यगानामृतपानो माधवाद्यभय वरप्रदानो मायाशबलित ब्रह्मरूपो मानको सुन्दर स्वरूपो मतिमतां हृदय गोपुरदीपो मतशूरादि जय प्रतापो मायामालवगौलादिदेशमहीपरिभूषितमद प्रदेशमाधव चमर वृन्दं प्रदायमहेशमगातोपदे जगदीनादानि गुरु गुहो जयति जयति चिदानन्दनादोगविधितं ततं हृदि निभज नादादि गुरुभुवो जयति அதனாலதான் பொன்னியாப்பிள்ளை அவர்களுக்கு அவ பரம்பரையிலேயே இருந்து வெளியில மற்றவாள் தெரியாத பல பாடல்கள் தெரியும். தியாகராஜ சுவாமிகளுக்கு சிஷ்ய பரம்பரை ஜாஸ்தி. ஒரு ஆலவரம் மரம் மாதிரி விழுந்து விட்டு கேப்லரிஸ் மாதிரி ஹிருதயத்திலிருந்து போறது இது ஆர்டரிஸ் போறது, அதுல இருந்து கேப்லரிஸ் வந்து பெரிய இரிகேஷன் இதுல இருந்து சின்ன சின்ன வாய்க்கால் போய் போற மாதிரி தியாகராஜ சுவாமிகளுடைய சிஷ்ய பரம்பரையினர் அவ்வளவு வேரி
ஒருத்தன் திருவனந்தபுரம் போகிறான், கண்ணையாபாவில் வந்து திருவனந்தபுரம் போகிறான், அங்கே பரப்பிட்டு மெட்ராஸில் வந்தால் வீணக்குப்பைக்கு, அங்கே தஞ்சாவூர் பக்கத்துலேயே இருந்த முனியார்புரம், திருநெஸ்தானம், திருவையாறு, அங்கே இருந்தவாள்லாம் வந்து தஞ்சாவூர், இங்கேருந்து சிஷியாலாம் அங்கெல்லாம் பரப்பிட்டு. பாண்டிச்சேரி வந்து சில பேர் போயிருக்கேன். இப்படி எல்லா ஊர்லேயும் பரவிருக்கு தியாகராஜ சுவாமி. முத்துசுவாமி தீட்சிதருக்கு அவ்வளோ பரவல். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 4 பேரும் நாட்டியாச்சாரியர்கள். இப்போ அவளும் வந்து பாட்டு போடுறத விட நாட்டியத்துக்கு வேண்டிய பதங்கள், சுரஜதிகள், தில்லானாக்கள், ஜாவளிகள் இதெல்லாம் பண்ணுறதுல தான் அவளுக்கு, அது ஆட்டி வைக்கிறதுல தான் அவளுக்கு அவளோட முயற்சி ஜாஸ்தி இருக்கும். அப்போ இவாளுக்கு இந்த பாட்டுகள்லாம் தெரிஞ்சா கூட பிரயோகம்னு வரும்போது இவா அப்படி இல்லை. வீணுக்கு பேர்னா மெட்ராஸில் வந்து அவர் பாட்டுக்கு கோவூர், அங்கெல்லாம் சமஸ்தானத்தில் இருந்திருக்காரு. கோவூர், அவா ஊரில் திருவொற்றியூர், இங்கெல்லாம் அங்கே பரப்பிட்டு இருக்கார். அவர் பிள்ளை வீணுடைய பிள்ளை திருவொற்றியூர் தியாகிகள். அவர் இங்கேருந்து பல இது வீண தனமாக இருக்குது. அங்கிருந்து தான் வந்து வீணை எங்கள் வாழ்க்கைய கைகவராச்சாரியா அவர் சிஷ்யம், பொன்னையா பிள்ளையும் அந்த திருவொற்றியூர் தியாகியுடைய சிஷ்யம். அதனால இவா கீர்த்தங்கள்லாம் நிறைய பரவறதுக்கு ஆச்சு. அது அந்த தீட்சிதருடைய இதில் அவருடைய தம்பி பாலுசுவாமி தீட்சிதர், அவருடைய பேரன் சுப்பராம தீட்சிதர். அந்த சுப்பராம தீட்சிதர் வந்து பொண்ணு வைத்து பேரன். அவர் எட்டையாபட்டில் இருந்து நம்ம முத்துராம தீட்சிதரே எட்டையாபட்டில் வந்து தங்கினார் கடைசிய காலத்தில். அப்படி தங்கிய பிறகு அங்கேயே ஆஸ்தான வித்வானாக இருந்தார் அவருடைய பேரன் சுப்பராம தீட்சிதர். இந்த சுப்பராம தீட்சிதர்கிட்ட எல்லாம் அவரோட பழைய பாடங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அத்தனையும் அவருக்கு தெரியாதே கிடையாது. அவர் 1904 இந்த எட்டையாபுரம் ராஜாவினுடைய தூண்டுதல் சின்னசுவாமி முதலியார்னு ஒரு கிறிஸ்தவர், அவரும் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் இப்போ நூலாக போடணும் அப்படின்னு கேட்டபோது 1904 1880 ஆரம்பித்தார். ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சு இந்த புஸ்தகத்தை சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி 2000 பக்கம் சின்ன எழுத்துல, அந்த காலத்தில் தெலுங்கு எழுத்துல, அதை நாங்கள் மியூசிக் அகாடமியில் இப்போ சமீபத்தில் 5 பாகத்தில் போட்டிருக்கோம். தமிழ் ஸ்கிரிப்டில். ஏன்னா தெலுங்குல இருந்தால் ரொம்ப பேருக்கு அவள் சங்கீதா ஹைதராபாத்தில் அவார்டும் போட்டிருக்கார். அப்படியே ஃபோட்டோ ஸ்டாட்டிக்ஸ் அவார்டு போட்டிருக்காரு. நாங்கள் வந்து தமிழ் படித்து அந்த தமிழை போட முடியாத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. முன்ன இந்த கோவிலுக்கெல்லாம் போன மாதிரி இது ஒரு இந்த புஸ்தகத்தை நான் ஒரு 20 தினமாக படித்து தான் இருக்கணும். அதை தமிழ் படித்து ப்ரூஃப் பார்த்து இதெல்லாம் பண்ணதுனால அது வேலைக்காகவே படிக்க வேண்டியது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை அடிக்கடி படிக்க முடியாது. அந்த புஸ்தகத்தில் சங்கீத சம்பிரதாய பரிசுன்னு 72 பாட்டு கொடுத்தது. 72 மேலே கருத்தா. அது தவிர ஜன்னிங்கள் ஒரு 500-300 பாட்டு போல் அதை சொல்லப்படுத்தி கொடுத்தது. சுரத்தோட வீணை எடுத்துக்கோமா, வாசி, இந்த இடத்துல கமக்கு இப்படி கொடு, ரீஜில் எழுது, ஜாவில் எவ்வளோ எழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கெல்லாம் சிம்பிள்ஸ் எல்லாம் மட்டும் வெஸ்டர்ன் நோட்டேஷன் மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணி அவர் போட்டுக்கார் அந்த புஸ்தகத்துக்கு. அந்த புஸ்தகம் 70 ரூபாய்க்கு இப்போ கிடைக்கிறது ஒரு செட்டு, 5 பாகங்கள். சங்கீதக்கார எல்லார் வீட்லையும் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு பார்ட் மாத்திரம் பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் இவருடைய முத்துசுவாமி தீட்சிதருடைய பாடல்கள்லாம் இருக்கு. ஆனால் வெளியில் ஜாஸ்தி பிரச்சாரம் இல்லாமல் இருந்தது. அது நல்ல வேளையாக அம்பி தீட்சிதரும் சுப்பராம தீட்சிதருடைய பிள்ளை. அவர் வந்து 1930. அதே போல் வித்யாபாவதரும் டிஎல் வெங்கட்ராமியர்னு மெட்ராஸில் ஜட்ஜார். அவள் 2 பேரும் அப்போ வக்கீலாக இருந்தார். அவள் 2 பேரும் எட்டையாபுரத்துக்கு போய் அவரை பாட சொல்லி கேட்டார். வித்யாபாவர் தான் இவர் அழைச்சிட்டு போனார். ஒரு கழவர் ஒருத்தர் பாடுறாரு கேட்டால் இவர் வந்து லக்ஷ்மண சூரியனுடைய பிள்ளை. நம்ம டிஎல் வெங்கட்ராமி லக்ஷ்மண சூரியன் பெரிய மகாவித்வான், சம்ஸ்கிருதம் பாரதத்தை எழுதியிருக்கார், ப்ரோஸில் எழுதியிருக்காரு. அந்த லக்ஷ்மண சூரியனுடைய பிள்ளையாக இருந்ததுனால சமஸ்கிருதத்துடைய மகாவித்வான் அந்த டிஎல் வெங்கட்ராமி. இந்த பாட்டும் சங்கீதமும் ஜாயராஜ் நிறைய தெரியும் அவருக்கு. அதெல்லாம் தெரியும். வித்யாபாவருடைய அம்மான் சேயர். நான் அம்மாஞ்சி மாதிரி இருக்கேன்னு அப்படி கூட பிரயாசம் பண்ணி ஒருத்தர் கொடுத்துறேன். அந்த அப்போ கேட்டுவிட்டு
இப்படி இப்படி கூட சங்கீதம் இருக்கா, இது நம்ம கவனிக்கலையே. ஒரு அப்பன்னா 4-5 பாட்டு தான் தெரியும். சுவாமி தீட்சிதர் 1930 ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே, மானசகுரு, மீனாட்சி முதம், கமலாம்பாம் பஜரே, ஸ்ரீ மகாகணபதி, இந்த மாதிரி ஒரு 5-6 பாட்டு தான் வெளியில தெரியும். மற்ற பாட்டுலாம் ஜாஸ்தி தெரியாது. இதை கேட்டுட்டு அவரை மெட்ராஸுக்கு கொண்டு வந்து மெட்ராஸில் ஒரு 7-8 வருஷம் வச்சுட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் பாடம் பண்ணி நவாவரணம் நவகிரகம் இதெல்லாம் பாடம் பண்ணி அப்புறம் அவர் நிறைய பேருக்கு அவர் சொல்லிக் கொடுத்து கல்கத்தாவில் வெங்கடகிருஷ்ணய்யர், அனந்தகிருஷ்ணய்யர் அவர் தம்பி சுந்தரமையர் இருந்தார். அந்த சுந்தரமையர்கிட்ட இந்த மேனஸ்கிரிப்ட்லாம் இருக்கு. அவருக்கு கிராண்டெல்லாம் வாங்கி கொடுத்து சங்கீத நாடகங்கள் வாங்கிட்டு 14 பாகங்களில் அந்த புஸ்தகம்லாம் போட்டிருக்காரு. சொல்லப்படுது அந்த மேனஸ்கிரிப்ட்ல இருந்தபடியே அவர் போட்டிருக்காரு. இந்த அனந்த கிருஷ்ணர் பல பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்காரு. இந்த அம்பி தீட்சிதர்கிட்டேருந்து கற்றுந்த டிஎல் வெங்கட்ராமன் பல பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு பன்னியா பண்ணிட்டு டைரெக்டாகவே அந்த பாக்கியம் இருந்ததுனால எங்களுக்கு நிறையா பாடம் இருக்குது. அப்படி பார்க்கறது இப்போ 500 கீர்த்தனைகள் கிடைக்கும், சொரத்தோடு கிடைக்கும். அந்த கீர்த்தனைகளை இப்போ பிரச்சாரப்படுத்துறதுல ரொம்ப பேர் வேதாந்த பாவதர்னு கலிடத்திச்சு வேதாந்த பாவதர் அவர் இதெல்லாம் பாடல்கள் ரொம்ப நல்லவர். அவர் தம்பி ராமலிங்க பாவதர் அகாடமியில் அவரை பார்த்து அவர் ஒரு கல்யாணி பாடி காட்டினார். இப்படி பேசுறது இப்படி பாடுறாரு. இது ஒரு யாரு கேட்டால் நான் தான் ராமலிங்க பாவதர். அவரை தேடிட்டு இருக்கேன். அப்புறம் அவரோடைய கூட அவர் ஊருக்கு போய் கல்யாணக்குறிச்சிக்கு போய் அவரோடைய கொஞ்ச நாள் இருந்து அவர் பாடலாம் இப்படி பிடிப்பார். 80-82 வயசு இருந்தார். கடைசி காலத்தில் அவர் பாடுறது ஒரு கோலம் ஊனிண்டு ராமாலாம் அந்த காலத்தில் பாடுவாள். மேலே பிடிச்சு பாடுவாள். ஒரு கயத்தை கட்டிட்டு நம்ம மூச்சு பிடிக்கிறதுக்கா பின்பாட்டு பாடுறவாள்னா அது மாதிரி இந்த கழிவு ஒன்று மூச்சு பிடிச்சாருன்னா கிட்டப்பாலாம் கேட்காதவெல்லாம் இப்ப கேட்டுக்கலாம். அது நம்ம கூடவே இருந்து கேட்டாங்க. இப்படிலாம் இருந்திருக்கா இது. அவர் இப்போதான் ஒரு 5-6 வருஷம் காலமானார். அவர் மதுரைக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் பாட சொல்லி கேட்டு ஓஹோ சங்கீதம் இப்படிலாம் இருக்குன்றது தெரிஞ்சுட்டார். மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருந்தார். மெட்ராஸில் யாரும் அவரை பாட சொல்லி கேட்கல. அது தீட்சிதர் பரம்பரை. அவர்கிட்ட ஒரு 200 கீர்த்தனம் கிட்ட மற்றவர்களுக்கு தெரியாத கீர்த்தனங்களாம் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வந்து அம்புஜ வேதாந்தம் போனவரெல்லாம் பாடிட்டு இருக்கா. இப்போ திருநெல்வேலி அந்த ரேடியோ ஸ்டேஷன் பாடி இப்படி இந்த கீர்த்தனங்கள். இப்போ இந்த தீட்சிதர்வாளுடைய கீர்த்தனங்களை இப்போ கிடைச்சிருக்கவர்களமாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இதை பற்றி சொல்றது. உடம்பு சிரமமாக தான் இருக்கு, இருந்தாலும் இது சொல்லணும். அது ஒரு கடமையாக நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இப்போ கலாவதின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேட்கலன்னா எப்படி தெரியும்? ஏட்டில் இருந்தால் தெரியாது. இது மாத்திரம் பாடி காட்டினா தான் புரியும். டக்கான்னு ஒரு ராகம். டக்கால தியாகராஜ சுவாமி கீர்த்தனை ராகா சசிவதன ஒரே கருத்து தான் இருக்கு. தீட்சிதர்வாள் இருக்கு. இந்த டக்காவுடைய ராக லட்சணம் கௌட மேளஸ்து டக்கா அல்ப பஞ்ச மகா பிரகத்தேசில் இருக்கு. அதனுடைய லட்சணம் சகாமதானி சனிதமப்பா மகரி கச டக்கரா சுந்தர மூர்த்திம் ஆச்ரயாமி சிவபூசுர சுந்தர மூர்த்திம் ஆச்ரயாமி மந்தஸ்மித ऋतुगदनं माणिक्यरुचिरसदनं कुन्दमुकुलनिभरदनं गुरुगुह
முகமோதித கதனம் சுந்தர மூர்த்தும் ஆச்ரயாமி. சுந்தரமூர்த்தி நாயனார் மேல பாருங்க. டக்கான்ற பூபாலம்னு ஒரு ராகம். பூபாலம்ன்றது தேனுக்கா ஜென்மம். சாரிகா பத சாதா பகாரிசா. இப்ப பூபாலம்ன்றது அந்தரகாந்தாரம் முடிச்சு பாருங்க. பழைய இது 9ஆம் மேளத்துக்கா ஜென்மம். சதா சல்லேஸ்வரம் பாவயேகம் சமத்கார புரகேகம் கிரிதாமோகம் சதா சல்லே. சதாச்சலன்னு ஒரு சந்நிதி இருக்கு திருவாரூர். அந்த சந்நிதியில அது வழக்கமா பூஜை பண்றவன் ஒருத்தன் விளக்கு ஏற்றின்னு வந்தான். ஒரு நாள் அவனுக்கு விளக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு காசு இல்லையா. அவன் என்ன இது பண்ணி, ஆண்டவனே என்னால முடியல, வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கமலா எடுத்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து அதை கொட்டி ஏற்றினாலும் எரிஞ்சு விடுத்தாங்க சொல்றாரு. இது சதா சிருத கல்ப விருட்ச சமூகம் சரணாகத தேவதா சமூகம் உதாஜகிருத நாமதேயவாகம். உத்துன ஜலம், அது ஆக்கியமாச்சு. ஆக்கியம்னா நெய். ஜலம் வந்து நெய்யா மாறின அந்த சந்நிதி இது. உதாஜகிருத நாமதேயவாகம் சிதானந்தாமிருத பிரவாகம் சதா சலேஸ்வரம் பாவயேகம் சமத்கார புரகேகம் கிரிஜாமோகம் சதா கப கதப சதனி சதா சலேஸ்வரம் பாவயேகம். ये भोपाल चमत्कार भूपालादि प्रसाद करण निपुण मगालिंगम छाया रहित दीप प्रकाश गर्भ गृहमध्यरंगौ समस्त दुःखादि हेतुभूत संसार सागर भयभंगौ शमदमोपरत्यादि संयुक्त साधु जन हृदय सरसिजभृङ्गौ कमल विजय कर विधृत कुरंगौ करुणारस सुधार्णवतरंगौ. கருணாரசம் அலை மோதின்னு வரணும். தரங்கம்னா அது. கருணாரச சுதார்ணவதரங்கம் கமல விஜய கர விதிருத்த குரங்கம் கருணாரச சுதார்ணவதரங்கம் கமலேஷ வினுத விருஷபதுரங்கம் கமலவதன குரு குகாத்தரங்கம் சதாச்சலேஸ்வரம். சதாச்சல ஸ்வரம் சதாச்சலே சமத்கார பூபா. சமத்கார அந்த திருவாரூருடைய அரசன் பூபாலன் அரசனை காப்பாற்றணும். சம எவ்வளவு சமத்காரமா பண்ணுறாரு. சமத்கார பூபாலாதே பிரசாத கரண மகாலிங்கம். பூபாலன் ராகத்தினுடைய பேர். ராகத்தினுடைய பேர் அதில் ஏதாவது சந்தியா வரப்போறது. எனக்கு இதில் வந்து அட்டானாவசா போகணும்னு சொல்லணும். அதுக்காக பேரை போட்டுருக்கேன். ஸ்வராட்சரங்கள் கண்ணாபினான் மெட்டல் மாத்த சதா ஜல்லே ஸ்வரம் அவரே வென்றிருக்கேன். சதா அப்படின்னு பாடுறாங்க. சதா ஜல்லே சதா சிருத கல்ப விருட்ச சமூகம். இவர் சங்கராபரணம் போட்ட கீர்த்தம் ஒன்று பாட்டு. அந்த அக்ஷயலிங்க தவிர நாகலிங்கம் பஜேகம் அநாதிலிங்கம் பிரகேகம் ஸ்ரீ நாகலிங்கம்
பஜேகம் அநாதிலேகம் பிரஜேகம் ஸ்ரீனா கலியங்கம் பஜேகம் நாகவல்லி பிரசங்கம் நகதார்த்தாங்கம் நந்தி துரங்கம் நாகவல்லி பிரசங்கம் நகதார்த்தாங்கம் நந்தி துரங்கம் காலக ஆகம சாஸ்திர புராண பிரசங்கம் அவித்யா பங்கம் அதிதவளாங்கம் ஆகம சாஸ்திர புராண பிரசங்கம் அவித்யா பங்கம் அதிதவளாங்கம் நாகலியங்கம் பஜேகம் அநாதிலேகம் பிரஜேகம் கலியங்கம் பஜே ஸ்தூல சூக்ஷ்ம காரணாத்மலிங்கம் शुभा प्रदायक सुंदरलिंगम स्थूल सूक्ष्म कारणात्मलिंगम शुभा प्रदायक सुंदरलिंगम मूलभूत प्राकृत लिंगम मुनिगणाटनागार्जितलिंगं नीलकण्ठं गुरुकुहान्तरङ्ग नित्यशुद्धकरविधृतकुरङ्ग कालकरो शिरो विधृतगङ्गं करुणापाङ्गं वीरानङ्गं पमगमगमगमरिगा मगमगमगरि मगरि सरि सरि गमप सरि सरि गरि सरि मगरि साधमगरि सरि गलिंगं बजेगं अनादिलेगं प्रजेगं नागलिंगं बजेहं அவருடைய வாழ்க்கையில மெட்ராஸ் கிட்ட மணல் எட்டி இருந்திருக்கார். அதனால அந்த ஊர் கலெக்டர் வாழ்க்கை ஸ்நேகம் ஏற்பட்டுள்ளது. மணலி முதலியார் மூலமாக அவளுக்கு அந்த பிரிட்டிஷ் இவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்தால அந்த கவர்னர் கலெக்டர் இவாள்லாம் தெரியும். அப்ப அந்த காலத்துல எல்லாம் வெள்ளைக்காரன் தான் இருப்பான். அவா மூலமா ஏற்பட்டதுனால நட்பு ஏற்பட்டதுனால வயலின் கிளாரினெட் முதலான வாத்தியங்கள்லாம் இவருடைய தம்பி பாலசுவாமி தீட்சிதர் வயலின் எடுத்து நம்ம சங்கீதம் நல்லா வரும் போல் இருக்கேன் அப்படின்னு வாசிச்சு பார்த்து இவருடைய சிஷ்யர் வடிவேல் இந்த 4 பேர் சொன்னதே அவர் திருவனந்தபுரத்தில் இதுக்காக தந்த பிள்ளையே கொடுத்துருக்காரு, பரிசு கொடுத்துருக்காரு சுவாமித்திரன் மகாராஜ். இந்த பாலசுவாமி தீட்சிதர் தான் முதல் வயலினை தமிழ்நாட்டில் இப்போ கர்நாடகத்தில் அவா ஊரில் இருந்திருக்குன்னு அவள் சொல்கிறான். நமக்கு எல்லாருன்னு தெரியாது, ஹெட்செட்டில் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரையிலும் பாலசுவாமி முத்துராம தீட்சிதருடைய தம்பி பாலசுவாமி தீட்சிதர் தான். அவருக்கு அப்புறம் 20 வயசு சின்னவர் வடிவேல். அவர் பின்னால் அவரும் எடுத்து நான் அப்புறம் திருக்கோடிக்கால் கிருஷ்ணன். அதுதான் அவ அதுக்கு முன்னாலே எப்படி இருக்கும்னா பிடிவாத்தியம்னு பேர். இந்த வயலினை முதல் வயலின் வந்தபோது ரெக்கார்ட் பண்ண இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா அதுக்கு எங்க வைக்கணும்,
அதுக்கெல்லாம் திருக்கோடிக்கால் கிருஷ்ணர் போன்றவர்கள்லாம் பாடுபட்டு ஒரு இதுக்குள்ள காம்பு வச்சா இங்கிட்ட கைக்கிற வரதாச்சாரியார் இது அதுக்கு காம்பு பாடணும்னு ஒரு மைசூரில் இருந்தபோது 7 நாள் பாடினார் இதுக்குள்ள காம்பு. வாசுதேவாச்சாரம் அவள்லாம் வந்து கேட்குறான், வெங்கடகிரிப்பா அவள்லாம் வந்து கேட்குறான், சிக்கா ராமராவ் ஆடியன்ஸ் பாருங்க, அவள்லாம் வந்து கேட்குறான் இவர் இதுக்குள்ள காம்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டார். இந்த வாசுதேவாச்சார் வராதேப்பா ரொம்ப கஷ்டமாச்சு, உங்ககிட்ட தான் கேட்கணும், யார்கிட்ட கேட்க போகணும் அப்படின்னு ஒன்று ஏதோ திருக்கோடிக்கால் அவர் பெரியவர்கிட்ட கேட்டிருக்கேன். அதில் இருந்து பேரை சொல்லி பவசாகர தகமை நூனதே அவசாகர முன்னாடி சொன்னதுக்கு அவ்வளோ எப்படி அது மாதிரி தேவகாந்தாரி தேவகாந்தாரில் பல்லே வாசிக்கிறான் திருக்கோடிக்கால் எப்படி இருக்கணும், இப்படி வாசிக்கணும், இப்படிலாம் பார்த்தவர் இந்த பெரியவர். இந்த வயது தான் அப்படி வளர்த்துருக்கா. இப்போ உலகத்திலேயே வெளிநாடுகள் விட்டால் மற்ற நாடுகளே வாசிக்கிற வயது வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் வாசிப்பட தவிர இண்டிஜினஸ் மியூசிக் நம்ம நாடு மாதிரி யாரும் வாசிக்க இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிற வித்வான்களை கேட்டுவிட்டு விசேடவது வயதுன்னு அப்படிலாம் நம்ம பேர் வாங்க முடியாது. அந்த காலத்து திருமண கிருஷ்ணன் 2 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. ஒரு கலெக்டர் ஒரு பிளாட்பாரத்தில் ஏதோ ஒரு சவுண்டு சொல்லி இதை வாசிப்பார், உடனே வாசிப்பாங்க. உடனே அவர் ஆட்சியில் போய் புது வயது அந்த காலத்தில் பாவம் என்ன 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு வாங்கி துணி இதில் போட்டு போயிட்டு இருக்காரு. வித்தியா இருந்தது, ஒருத்தருக்கும் உழைப்புன்னு அப்படி எப்படி உழைப்பு. எங்கள் அப்பா நேரம் கேட்டுருக்கார், சரபசாஸ்திரியிலும் அவரும் பாண்டிச்சேரியில் கச்சேரிக்கு வந்திருந்தாளா, சரபசாஸ்திரி ஏதோ ஒரு பிடிச்சிருக்கார், இவருக்கு வாசிக்க முடியல அந்த சதஸில். ராத்திரியில் அதுக்கு மியூட் போட்டுட்டு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு இந்த திணையில் படுத்துட்டு இருக்கேன். இந்த அப்பாவும் கூட படுத்துட்டு இருக்கேன். சரபம் கொன்னுட்டான் அப்படின்னு அந்த இடத்த பிடிச்சி அப்பா சொல்லுவாங்க. பக்கத்து ஒரு அவன் சவுண்டு ஒத்துட்டு கேட்கக்கூடாது. சரப சாஸ்திரம் போறான் அந்த இடத்த சரபம் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாதகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அந்த வித்திக்காக பாடுபட்டவா அந்த வயலினை முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணவா இந்த முஸ்லாம் எடுத்தாங்க. அதுதான் போன அது இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முத்துசுவாமி தீட்சர் வந்து பெனாரிஸில் வந்து ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்காரு. அதனால இந்துஸ்தானி சங்கீதத்தினுடைய முறைப்படி இங்கே துருப்பத்துன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் அவர் காதில் விழுந்து நம்ம காதில் விழுந்துற மாதிரி அவர் காதில் விழுந்துருக்கோம். இங்கேயே இருந்தாக்க இவ்வளோ பாட்டும் கேட்டிருப்பாங்க. அந்த துருப்பல் ஸ்டைலில் நீரஜாட்சி காமாட்சி நீரஜ சிகுரே திரிபுரே நீரஜாட்சி காமாட்சி நீரஜ சிகுரே திரிபுரே நீரஜாட்சி காமாட்சி நீரஜ சிகுரே திரிபுரே நீரஜாட்சி காமாட்சி நீரஜ சிகுரே சாரதா
சாரச சந்திரனே சாரதரமனயனே சாரச சந்திரனே வாரிஜபாதே வரதே தாரயமாம் தத்வபதே நீ ரஜாட்சி காமாட்சி நீ ரஜாட்சி குரு கௌரி க்யோந்தோல ஜோதி ஹீர மணி மயா பரணே கௌரி ஹிந்தோல ஜோதி ஹீர மணி மயா பரணே शौरी वीर जीविनोत जीव शक्तिमया नवा वरणे नारी मया जर्जित नवनादान्त करणे सूरिगणसं सेवित सुन्दर गुरुगुह करणे नीरजाक्षि कामाक्षि नीरजाक्षि कुरे இது மாதிரி ஒரு 50 பாட்டு இருக்கும். ஜம்பூபதே யமுனா பிரியாணி. இந்துஸ்தானி ராகங்களிலேயே ஸ்ரீ சத்யநாராயணோ உபாஸ்மகே நீச்சம் இங்க தோடின்னு சொல்லுவான். அது அங்க சிவபந்துராணி. அதுல இப்படியெல்லாம் அதெல்லாம் அநேகமா ரூபத்தாளுதே அமைஞ்சிருக்கு. இங்க இவா இதுதான் இருக்கும். இதெல்லாம் வந்து தத் ஸ்ரமம் தத் பவம் அப்படின்னு 2 வகை சொல்லுவா கிராமர்ல. இப்போ வந்து பாபம் அப்படின்னு சொல்லணும்னா பாபம்னு தமிழ் அப்படின்னு சொல்லலாம். பங்கஜம்னு சொல்லும் போது பங்கயம்னு மாற்றணும். இந்த ஜா எழுத்து தமிழ்ல அதனால தத் பவம் தத் சமம்னு சொல்றது. அது மாதிரி அந்த சொன்ன சிவபந்துராளி மால்கோஷ் இப்படி சொல்ற நம்ம ஹிந்தோளம் இதெல்லாம் அப்படியே அவ எப்படி பாடுறாலும் அப்படியே போட்டார். இந்த துஜாவந்தி என்ன பண்றார், அடாப்ட் பண்ணி நம்ம கவனம் கொடுத்து நம்ம கர்நாடக ராம் விதூர் காம்போதி சஹானா மாதிரி இதை ஆக்கிவிட்டார். அவன் அப்படின்னு இருக்கிறத அவ காதலிஷாலாம் உண்டு. அதெல்லாம் நீக்கி சேத்தா கிருஷ்ணம் பஜ ரே சேத்தா கிருஷ்ணம் பஜ ரே கிருந்தி தார்த்த பிரத பிரத கரணர ருந்தம் முகுந்தம் ஸ்ரீ பால
பூதன நீரத சத்ருச்சரீரம் நந்த கிஷோரம் பூதன நீரத சத்ருச்சரீரம் நந்த கிஷோரம் பீதவசன தரம் கம்பு கந்தரம் கிரிதரம் பூதநாதி சம்ஹாரம் புருஷோத்தமாவதாரம் சீதல கிருதய விகாரம் ருக்மிணீதாரம் ஸ்ரீபாலகிருஷ்ணம் பஜ சிந்தார்த்த பிரத சரணரவிந்தம் முகுந்தம் சேதா ஸ்ரீபாலகிருஷ்ணோ பஜ நவநீத கந்த வாக வதனம் மிருதுகதனம் நளின பத்ர நயனோ வடபத்ர சயனோ நவ சௌபக நாசிகௌ நவ சௌபக நாசிகௌ அத்தசி சும பாசகௌ நவ சௌபக நாசிகௌ அத்தசி சும பாசகௌ நதேந்திராதி லோக பாலகம் மிருகமதீலகம் நவ துளசி வனமாலம் நாரதாதி முனிஜாலம் குவலயாதி பரிபாலம் குரு குஹனுத கோபாலம் ஏதா ஸ்ரீபாலகிருஷ்ணோ பஜ நிதபச்சேத ஸ்ரீ நிதமபத சப நிததப மகரிக சனிதபச்சேதா ஸ்ரீ ரிகமப நிததப மகமரிகரி ரிகமப மபத ச பதி சரி கமரி கரி சனிதப மகரிக சனிதபச்சேதா நிதத பமகமரி கரி சானி நிதத பரி ரிகமப மபத ச பதி சரி கமரி கரி சானி நிதப சானி தத பமகரி கரி நிதப சேதா அச்சி ரிகமபத நிதத பமரி மகரி சானி நிதப சேதா ரிகமப மபத தப பரிதா நிதப மகரி கசா சானி நிதப சேதா na na na
ரிகமபத சப்பா பமகமகரி ரிகரி சா பா அவங்க அந்த அந்த நீ வாழாடு கிருஷ்ணர் இதை மெயின் ராம பாடி பல்லை பாடி புந்தரீசனம் கிடைக்கும் புந்தரீசனம் கிடைக்குமோ நடரா புந்தரீசனம் கிடைக்குமோ நடரா மகரி கசா இல்ல ஏன் மட்டும் இல்ல அவர் இதுவும் கோபாலகிருஷ்ணன் பழைய இவர் கொண்டு வந்தார் இல்லை அதுக்கு முன்னால ராமநாடகத்துல இருக்கு பிள்ளை இல்லாத பாக்கியம்னு தசரதர் பாடுற மாதிரி துஜாவத்தில் இருக்கு. அதுக்கு முன்னால நாராயண தீர்த்தனுடைய தரங்கத்துல இருக்கு 16ஆம் நூற்றாண்டு தரங்கத்துல துஜாவந்தி இருக்கு. இது சேதி சொல்ல வந்தோம் கோபாலகிருஷ்ண பாரதி சேதி சொல்ல வந்தோம் நந்தனா சேதி சொல்ல வந்தோம் நந்தனா சேதி சொல்ல போக்குல இருந்திருக்கு. வில்லடிச்சான் கோயிலில் விளக்கேற்ற நேரம் இல்லை வில்லடிச்சான் பக்கத்துல அந்த வில் பாட்டு பாடிட்டு இருந்தாலும் அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்ததுனால விளக்கேற்றுறது கூட மறந்துருக்காங்க. வில்லடிச்சான் கோயிலிலே விளக்கேற்ற நேரம் இல்லை வில்லடிச்சான் கோயிலிலே. இது மத்தமட சுந்தராயன் சொன்னார். இதெல்லாம் அந்த பக்கத்துல சாதாரணமா பாடுறது அதுல எதுக்கு இதா இதெல்லாம் இருக்கு. இது அதை வடக்கேந்து கேட்டிருந்தா கூட அதுக்கு கர்நாடகம் ஆக்கி தத்பவமா பண்ணி கடைசியாக இந்த கலெக்டர்கள் அவளோட சேர்ந்ததுனால வெஸ்டர்ன் மியூசிக் அதனுடைய அந்த டியூன்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு 40 பாட்டு குழந்தைகளுக்காக பண்ணு. தம் தத்துவம் பாகிமா संगीत श्यामले सर्वाधारे जननी सर्वाधारे चिंतितार्थ प्रदे चिद्रूपिणी शिवे श्री गुरु गुह सेविते शिव मोहाकारे. இப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவாளே தெரியும். அந்த காலத்தில் ஜார்ஜ் 5th ராஜா எங்கள் காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிறது நாங்கள்லாம் நேஷனல் அந்த பாட மாட்டோம். இப்போ இன்னைக்கு தானே நேஷனல் அந்த பாடலாமா கூடாதான் கேட்டு எல்லாம் பாடிதான். Send him victorious, happy and glorious. அவன் சந்தோஷமா இருக்கணுமா, glorious-ஆ இருக்கணுமா. எதுக்கு long to reign over us. God save the king. அந்த டியூன்ல அவனை பாட வேண்டாம், அவனையும் பாடாமல் சிவனே சிவனே பாடு. சந்தத்தம் பாகிமாம் சங்கீத ஷாமளே चिंतितार्थ प्रद चिद्रूपिणी शिवे श्री गुरु गुह सेवित शिव मोहाकारी. இப்படி 40 பாட்டு. शक्ति सहित गणपति शंकरादि सेवितं विरक्त सकल मुनिवर सुर राज विनुत गुरुगुरुकं भक्तादि पोषकं भवसुतं विनायकं मुक्ति मुक्ति प्रदं भूषितांगं रक्तपदंबुजं भवयं शक्ति सहित गणपति शंकरादि सेवितं.
आञ्जनेयं सदा भावयामि अप्रमेयं सदा भाव पूजयामि आञ्जनेयं सदा कुलिकं आञ्जनेयं सदा भावयामि अप्रमेयं सदा पूजयामि आञ्जनेयं सदा எப்படி டான்ஸ் ஆடலாம் போல இப்படிதான் वन्दे मीनाक्षि त्वां सरसिजभक्त्रे वन्दे दुर्गे नतसु बृन्दे शक्ते गुरुगुहपा निजगरुहचरणे सुन्दर पाण्ड्यानन्दे माये सूर्यजनाधारे सुन्दर राज सहोदरि गौरी शुभगति सततमहम् वन्दे मीनाक्षि त्वां सरसिजभक्त्रे वन्दे दुर्गे नतसुरबृन्दे शक्ते गुरुगुहपा निजगरुहचरणे वन्दे குழந்தைகளுக்காக அப்படி பாடி போட்டார். முரட்டு பல பிரகஸ்பதியவா அது பாடு அப்படி இந்துஸ்தானியா அதுக்கு அதுக்கு ஒரு 50 பாடு, குழந்தைகளுக்கு ஒரு 40. இப்படி போட்டு நம்ம சங்கீத வளப்படுத்தினவர். இந்த வெங்கடமங்கி சம்பிரதாயத்துக்கு அப்புறம் 72 மேலே கத்தாவரையும் போட்டு பாசிபிலிட்டியை அவர் கல்பிஷ்யமான பின்னால வரவா போடலாம்னு வழிகாட்டினார். போட்டு விட்டேன் போகலான்னா போய் காட்டி விட்டேன்னு இவர் நமக்கு மார்க்கதர்சியா இருந்து காட்டின இந்த பெரியவருடைய நினைவு இந்த தீபாவளி வரும்போதெல்லாம் அவரை நினைக்கணும். ஒரு பொல்லாத நரகாசுரன்னு நினைக்கிறேன். அவன் கேட்கிறான் நம்ம பெரியவர் முத்துசாமி தீட்சிதர் நம்ம நினைக்கிறோம். நம்ம சங்கீதக்காரர்களுக்கு இந்த பொங்கல் வந்தால் தியாகராஜ சுவாமி, இது தீபாவளி வந்தால் கொண்டாட வேண்டிய ஒரு தினம் நமக்கு. அதுக்கு இந்த டெல்லியில் அவர் காசிக்கு தான் போனார். அதுக்குன்னு வடக்கே வந்து இந்த டெல்லி நகரத்தில் இந்த பெரிய ரசிகர்கள் அவர்களுக்கு முன்னால் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கும் பாடி காட்டுறதுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கா நன்றி சொல்லியிருக்கேன்.